யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான இந்த மாதிரி ஏர் கூலர் தான் செய்ய போகிறோம். அதுவும் தெர்மோகோல் சீட்டை யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு இந்த ஏர் கூலர் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிசி மோட்டர் எடுத்துக்கிறேன் 12 வோல்ட்டில். அப்புறம் இதில் போடுறதுக்காக ப்ரொப்பல்லர் எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு வாட்டர் பம்ப் எடுத்துக்கிறேன் இந்த டியூபோட. அப்புறமா தேவையான அளவுக்கு பிவிசி பைப் எடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி தெர்மோகோல் சீட் எடுத்துக்கிறேன். அப்புறமா கூலிங் பேட் செய்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க பழைய விளக்குமாறு எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த விளக்குமாரை வச்சு கூலிங் பேட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் கூலிங் பேட் செஞ்சுட்டேன் இந்த விளக்குமாரை வச்சு. உங்ககிட்ட வைக்கோல் இருந்தால் அதை வச்சு செய்யுங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் அந்த விளக்குமாரை வச்சு இந்த கூலிங் பேட் செஞ்சுட்டேன். மொத்தமாக நான் 3 கூலிங் பேட் செஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இந்த தெர்மோகோல் சீட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த தெர்மோகோல் சீட் எடுத்துகிட்டு ஒரு 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கட் பண்ணிவிட்டு எந்த பீஸ் எந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நான் மொத்தமாக 6 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன்னா 2 சீட் ஒரு சைஸில் கட் பண்ணியிருக்கேன். என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 சீட் ஒரு சைடு 31 சென்டிமீட்டருக்கும், அதேமாரி இன்னொரு சைடு 29 சென்டிமீட்டருக்கும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா இன்னும் 2 பீஸ் 27 சென்டிமீட்டருக்கு 40 சென்டிமீட்டர்ன்ற அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா இன்னும் 2 பீஸ் 26 சென்டிமீட்டருக்கு 40 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ண பீஸில் ஒரே சைஸில் இருக்க 2 பீஸ் எடுத்துக்கிறேன். 2 பீஸ் எடுத்துகிட்டு, அதாவது 27க்கு 40ன்ற அந்த சைஸில் கட் பண்ண அந்த தெர்மோகோல் பீஸ் எடுத்துக்கிறேன். 2 பீஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கூலிங் பேட் வைக்கிறதுக்காக சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன்னா 14க்கு 23ன்ற அளவில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கீழேருந்து இது வரைக்கும் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நான் 3 பீஸில் கட் பண்ணிக்கிறேன். அதாவது இதே சைஸில் இருக்க 2 பீஸ்லையும், ஸோ அப்புறமா இன்னொரு சைஸில், அதாவது கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்க பீஸ்லையும் கட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 3 பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் எல்லா பீஸ்லையும் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹோல்ஸில் நம்ம இந்த விளக்குமாரை வச்சு செஞ்ச இந்த கூலிங் பேடை இதில் வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நல்லாவே ஒட்டியிருக்கேன். இப்போ ஏதாச்சும் இந்த மேலே இருக்கிற இருந்துச்சுன்னா அதை கத்திரியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக 3 பீஸ்லேயும் இந்த கூலிங் பேடை வச்சு ஒட்டிக்கிட்டேன். மொத்தமாக 1 2 3. ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு இந்த இன்னொரு பீஸ் 4 பீஸில் இன்னொரு பீஸ் இருக்குது, அந்த பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த பீஸில் கீழேருந்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேலே இந்த ப்ரொப்பல்லர் சுற்றினா காற்று வெளியே வர அளவுக்கு ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். அதனால் நான் அந்த தட்டை வச்சு ரவுண்ட் போட்டுக்கிறேன். அதாவது ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேலே வர அளவுக்கு 2 சைடும் ஒரே அளவு வச்சு பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த மார்க் பண்ணதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ அந்த பிளேடை வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இதை அதாவது ஆல்ரெடி 2 பீஸ் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். இது சின்ன சைஸ். இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30க்கு 29 அப்படின்ற அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த இதில் ஃபஸ்ட்டு இதே இந்த மாதிரி ஒட்டிக்குவோம். அப்புறம் ஒட்டிட்டு இந்த கூலிங் பேட் வச்சுருக்க இந்த பொசிஷனை இந்த மாதிரி ஒட்டிப்போம். அதே மாதிரி மொத்தம் 3 சைடு ஒட்டிப்போம். ஒரு சைடு மட்டும் லாஸ்ட்டாக ஒட்டிப்போம். ஃபஸ்ட்டு இந்த 3 சைடு ஒட்டிடுறேன். இப்போ பாருங்கள், 3 சைடு ஒட்டிட்டேன். இப்போ கடைசியாக இன்னொரு கூலிங் பேட் எடுத்து ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிவிசி பைப் எடுத்துக்கிறேன். பிவிசி பைப் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சு விட்டுருக்கேன். இது எப்படி செஞ்சுருக்கேன்னா,
இந்த பிவிசி பைப்பை இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நெருப்பில் காமிச்சு இந்த மாதிரி மடக்கி விட்டுருக்கேன். இந்த மோட்ரு இந்த மாதிரி உட்கார்ற மாதிரி மடக்கி விட்டுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து குளுகனை போட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக குளுகன் போட்டு ஒட்டிட்டேன். இதில் வந்து இந்த ப்ரொப்பலரை போட்டு விட்டுக்கிறேன். நல்லா டைட்டாக போட்டு விட்டேன். இப்படியே உள்ளே அந்த இடத்துல வச்சு ஒட்டணும். பட் இது இப்படியே ஒட்டினா நிற்காது. அதனால் நான் இந்த மாதிரி 2 பீஸு வச்சுருக்கேன். இப்போ இதை ஒன்றா வச்சு இப்படி ஒட்டிட்டு அது வந்து இதில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டு இதில் வந்து அந்த பிவிசி பைப்பு வந்து உள்ளே வச்சு ஒட்டிடுறேன். பாருங்கள், இதை வந்து உள்ளே வச்சு நல்லா ஒட்டிட்டேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் பம்ப் எடுத்துக்கிறேன். வாட்டர் பம்ப் எடுத்துகிட்டு இந்த டியூப்பில் அங்கங்கே தண்ணி லீக் ஆகிற மாதிரி சின்ன சின்ன ஓட்டையாக போட்டுக்கிறேன். அதாவது இதுலேருந்து இதுக்குள்ளே, மறுபடியும் இதுலேருந்து இதுக்குள்ளே, மறுபடியும் இதுலேருந்து இதுக்குள்ளே சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கிறேன். சேஃப்டி பின்னை, அதாவது சேஃப்டி பின்னை வந்து ஹீட்டில் காமிச்சு இதில் சின்ன சின்ன ஓட்டையாக போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் இதில் ஹோல்ஸ் போட்டேன். பாருங்கள், இந்த இடத்துல சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அப்புறமா இந்த பைப்போட எண்டில் வந்து இந்த லப்பர் பேண்டை போட்டு மடக்கி லப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த வாட்டர் பம்பை ஏர் கூலரில் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து உள்ளே போட்டேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து ஒட்டிக்கலாம். நம்ம இந்த ஹோல்ஸ் போட்ட இந்த ஹோல்ஸ் வந்து கீழ் சைடு வரணும். அந்த மாதிரி வச்சு ஒட்டிப்போம். பாருங்கள், பைப்லாம் ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபேன்லேருந்து வர வயரையும் அதே மாதிரி இந்த வாட்டர் பம்ப்லேருந்து வர வயரையும் ஒன்றா வச்சு முறுக்கிக்கிறேன். முறுக்கிட்டு இந்த மாதிரி 12 வோல்ட் அடாப்டரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். அதாவது இது ஜாயின் பண்ணும்போது நம்ம 12 வோல்ட்டு அடாப்டரில் போடும்போது ஃபேன் காற்று வந்து வெளியே வர மாதிரியும் அதே மாதிரி வாட்டர் பம்ப் வந்து மேலே வர மாதிரியும் முறுக்கிக்கிறேன். ஸோ முறுக்கிட்டேன். இப்போ அடாப்டரில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ காற்று வெளியே வருது. ஸோ இப்போ வந்து நான் அந்த அடாப்டரை இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டேன் தெர்மோகோல். இப்போ வந்து இந்த அடாப்டரை இதில் வச்சு ஒட்டிக்கிறேன். இதில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி செக் பண்ணிக்கிறேன் இதில் தண்ணி வருதா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ செக் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே பாருங்கள், தண்ணிலாம் ஊற்றுது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், நல்லாவே தண்ணி வருது. ஸோ இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே தண்ணி நல்லாவே கீழே வருது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபேன் சூப்பராக வருது. காற்று ஜில்லுன்னு வருது, கூலிங்காக வருது. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டையும் வச்சு இந்த இடத்துல ஒன்று ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஒட்டிக்கிறேன். அப்புறம் இதை வந்து ஒட்டுறதில்ல இப்படியே வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ஒட்டிக்கிறேன். ஸோ ஒட்டிட்டேன். இப்போ வந்து இன்னொரு பீஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒட்ட போகிறதில்ல, இந்த மாதிரி வச்சு டேப் பண்ணி இதை ஓப்பன் பண்ணுறது மறுபடியும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். வேணுன்னா இது ஏன்னா தண்ணி ஊற்றுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். வேணுன்னா கீழே தண்ணி வெளியே போகிறதுக்கு ஒரு அவுட்லெட் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஏர் கூலர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த ஏர் கூலர் சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த ஏர் கூலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.